வணக்கம். நாங்கள் இன்று இந்த வீடியோவினூடாக பார்க்க போற விடயம், சில சமயங்களில் நாங்கள் தெரியாமல் 2 வெவ்வேறு பழங்களை சேர்த்து உண்டு விடுகிறோம். அதனால் உடல் உபாதைகள் ஏற்படுகின்றது. அவ்வாறான உடல் உபாதைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பழங்களை சேர்த்து உண்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு எந்தெந்த பழங்களை சேர்த்து உண்ணக்கூடாது என்பதை இப்போது பார்க்கலாம் வாருங்கள். தொடர்ந்தும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை பெற்றுக்கொள்ள மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். பழங்கள் மற்றும் காய்கறிகளை தினமும் எடுத்துக்கொள்ளுவதால் நமது உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். குறிப்பாக குழந்தைகளுக்கு பழங்கள் காய்கறிகளும் எண்ணற்ற நன்மைகளை செய்கின்றது. பலவிதமான பழங்களை ஒன்றாக கலந்து சாப்பிடுவது ஆரோக்கியமற்ற ஒரு செயல் மட்டுமல்லாமல் சில நேரம் இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய ஆபத்தையும் உண்டாக்கலாம். முதலாவது ஆரஞ்சு மற்றும் கேரட் ஆகிய இரண்டையும் ஒன்றாக சாப்பிடுவது மிகவும் ஆபத்தானது. இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவதால் நெஞ்செரிச்சல் மற்றும் சிறுநீரக பாதிப்பு உண்டாகலாம் என்று வைத்தியர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவது எலுமிச்சை மற்றும் பப்பாளி. இவை இரண்டையும் ஒருபோதும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது ஒரு மோசமான சேர்க்கையாகவும் இருக்கிறது. இதனை சேர்த்து சாப்பிடுவதால் இரத்த சோகை மற்றும் ஹீமோகுளோபின் சமச்சீரின்மை ஆகியவை உண்டாகின்றன. மேலும் இது குழந்தைகளுக்கு அதிக தீங்கை உண்டாக்குவதாகவும் வைத்தியர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக சேர்த்து உண்ணக்கூடாதது ஆரஞ்சு மற்றும் பால். இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவதால் செரிமானம் கடினமாகிறது. மேலும் எண்ணற்ற உடல் உபாதைகள் உண்டாகின்றது. பால் சேர்த்த உணவை உட்கொள்ளும் போது அதில் ஆரஞ்சு பழத்தை சேர்ப்பதால் அந்த பழத்தில் உள்ள அமிலம் உணவின் செரிமானத்துக்கு பொறுப்பாக இருக்கும் அமிலத்தை முற்றும் அழித்து விடுகிறது. அதனால் பால் கலந்த உணவில் ஆரஞ்சு பழத்தை சேர்ப்பதால் நீங்கள் அஜீரணத்துக்கு வழிவகுத்து கொள்ளுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அஜீரணம் ஏற்பட்டால் வாந்தி பேதி வயிற்றுளைவு போன்ற நோய்கள் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்ததாக கொய்யா மற்றும் வாழைப்பழம். இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து உண்பதால் அமில நோய் ஏற்படும். குமட்டல், வாய்வு தொந்தரவு மற்றும் தொடர்ச்சியான தலைவலி போன்றவை உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது காய்கறிகள் மற்றும் பழங்கள். இவை இரண்டையும் ஒருபோதும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பழங்களில் சர்க்கரை அளவு அதிகம் இருப்பதால் ஜீரணமாக அதிக நேரம் எடுக்கும். இவை அதிக நேரம் வயிற்றில் இருப்பதால் வயிற்றில் இவை புளித்து போவதால் நச்சுக்களை வெளிவிடுகின்றன. ஆகவே இவைகளை சேர்த்து சாப்பிடுவதால் வயிற்றுப்போக்கு, தலைவலி மற்றும் வயிற்று வலி போன்றவை உண்டாகின்றது. அடுத்தது அன்னாசிப்பழம் மற்றும் பால். இவை இரண்டையும் சேர்த்து உண்பதால் அன்னாசிப்பழத்தில் உள்ள புரோமிலைன் எனும் கூறு பாலுடன் இணைவதால் தொடர்ச்சியான பல தொந்தரவுகள் உடலில் ஏற்படுகின்றன. வாய்வு, குமட்டல், தொற்று பாதிப்பு, தலைவலி, வயிற்று வலி போன்றவை உண்டாவதால் இந்த இணைப்பை முயற்சிக்க வேண்டாம். இறுதியாக வாழைப்பழம் மற்றும் புடிங். இவை இரண்டையும் சேர்த்து சாப்பிடுவதால் செரிமானம் கடினமாகி நச்சு உற்பத்தியை உடலில் ஊக்குவிக்கும். இதனால் குழந்தைகளுக்கு அதிக பாதிப்பு உண்டாகின்றது. சில சமயங்களில் குழந்தைகளுக்கு இறப்பு கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் உடலில் உபாதை இல்லாமல் ஆரோக்கியமாயிருக்க இவ்விரண்டு உணவுகளையும் சேர்த்து சாப்பிடாதீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் இப்படியான உணவுகளை சேர்த்து கொடுக்காதீர்கள். கவனமாய் செயற்படுங்கள். இந்த மெசேஜ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இணைந்து